ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 4 தத்வா இதம் புவன மங்கள மங்களாய தியானேஸ்ம நோ தர்சிதம் த உபாசகானாம் தஸ்மை நமோ பகவதேனு விதேமதுப்யம் யோ நாத்ருதோ நரக வாக்விர் அசத் பிரசங்கை. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் இப்போதைய வடிவை அல்லது கற்புலனுக்கு மேற்பட்ட ஓர் உன்னதமான வடிவம் அனைத்து உலகங்களுக்கும் மங்களகரமானதே ஆகும். மேலும் நீர் உமது பக்தர்கள் உளமுருகி வணங்கும் தனிப்பட்ட நித்திய வடிவிலேயே தோன்றியிருக்கிறீர். ஆகையினால் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நரகத்தின் பாதையில் பயணம் செய்வதற்காக பிறந்தவர்கள் உமது தனிப்பட்ட வடிவினை புறக்கணிக்கின்றனர். ஏனெனில் உலகியல் பொருட்களின் மீது தமது கவனத்தை அவர்கள் செலுத்துகின்றனர். பொருளுரை. பரமபுருஷரின் உருவ மற்றும் அருவத்தன்மைகளில் உருவத்தன்மையின் வெளிப்பாடான பகவானது அம்சத்தின் பல்வேறு அவதாரங்கள் எல்லாம் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களின் நன்மைக்கானவையே ஆகும். பகவானின் தனிப்பட்ட உருவமானது தியானத்தில் பரமாத்மாவாக வழிபடப்படுகிறது. ஆனால் அருவ பிரம்மமானது அவ்வாறு வழிபடப்படுவது இல்லை. தியானத்திலோ அல்லது வேறு வழியிலோ பகவானின் அருவத்தன்மையினை வழிபடுபவர்கள் அனைவரும் நரகத்திற்கு புனித யாத்திரை செல்பவர்களே. ஏனென்றால் பகவத்கீதையில் அருவவாதிகள் மனயூகங்களில் தங்கள் காலத்தை வீணாக்குகின்றனர். அவர்கள் உண்மையை காட்டிலும் தவறான விவாதங்களுக்கே அடிமைகளாக இருக்கின்றனர் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அருவவாதிகளுடன் கொள்ளும் தொடர்பு இங்கே பிரம்மதேவரால் கண்டிக்கப்படுகிறது. முழுமுதற் கடவுளின் அம்ச அவதாரங்கள் அனைத்தும் சமசக்தி உடையவைகளே. இதனை பிரம்ம சம்ஹிதை உறுதி செய்கிறது. தீப்பிழம்புகள் தீயிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றுவது போல் பகவானும் தன்னை விரித்துக் கொள்கிறார். மூலம் தீ அல்லது ஸ்ரீகிருஷ்ணரை கோவிந்தன் என்றறியப்படும் பரமபுருஷ பகவான் ஆவார். அவரது மற்றைய அவதாரங்களான ராமர், நரசிம்மர், வராகர் போன்றவர்களெல்லாம் மூல பகவானை போன்று சக்தியுடையவர்களே. இவ் அவதாரங்கள் அனைத்தும் உலகியல் தொடர்பில் இருந்தாலும் என்றும் மாசற்றதாகவே இருக்கின்றன என்று பாகவதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவானின் உன்னத சாம்ராஜ்யத்தில் வேடிக்கை சொற்களோ அல்லது விந்தையான செயல்களோ கிடையாது. பகவானின் அனைத்து அவதாரங்களும் உன்னதமானவைகளே. மேலும் அவை எப்பொழுதும் ஒத்த தன்மை உடையவையும் ஆகும். ஒரு பக்தனிடம் பௌதீக இச்சை இருந்தபோதிலும் அவனிடம் பகவான் வெளிப்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் லௌதீகமானதில்லை என்பதோடு அருவவாதிகள் அறிவின்றி கருதுவது போல அவ்வடிவம் பௌதீக சக்தியின் பாதிப்பினால் வெளிப்படுவதும் இல்லை. பகவானின் உன்னத உருவங்களை பௌதிக உலகின் தயாரிப்புகள் என்று கருதும் அருவவாதிகள் இறுதியில் அடைவது நிச்சயம் நரகமே. ஹரே கிருஷ்ணா.